ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இந்த சைடு 50 கிராம் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். இதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம காய்ச்சின பால் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிடும். இந்த பேஸ்ட்டு நல்லா கலந்த பிறகு நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா திக்காகும். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாயாசம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது நல்லா கூலிங் ஆன பிறகு நம்ம இதில் ஃப்ரூட்ஸை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக பனானா, ஆப்பிள், கொஞ்சம் பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மாதுளை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மாம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பப்பாளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் பாயாசம் நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.